ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன்? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபா 1.5 ரூபா. அப்ப 25 ரூபாய் போட்டவன கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? எல்லாரும் இப்போ இந்த காமெடியை பாத்தீங்களா? இந்த காமெடியில அவங்களுக்கு கணக்கு வராத 1 ரூபாய் என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இந்த காமெடியில 2 பேரும் கோழி வாங்கியிருப்பாங்க. கோழியோட காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 50 ருபீஸ்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ 2 பேரும் 25 + 25 50 ருபீஸ்னு வாங்கியிருப்பாங்க. ஆனா கடைக்கார் வந்து தெரிஞ்சவங்கன்றதுக்காக கோழியை வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல 45 ருபீஸ்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வடிவேல் சார் வந்து 2 ருபீஸை டிப்ஸா கொடுத்திருப்பாரு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 47. ரிமைனிங் 3 ருபீஸை வந்து 1.5 மாதிரி 2 பேரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. லாஸ்டா அவங்களுக்குள்ள வர கன்ஃபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 47 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அதுல 23.5 உன்னோடது, 23.5 என்னோடது. அதுக்கப்புறம் 2 ருபீஸ் வந்து நம்ம டிப்ஸா கொடுத்தோம். ஸோ 47 + 2 49. 1 ரூபாய் எங்க போச்சுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள வந்து கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதுல என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி அவங்க வந்து ஹென் வாங்கின காஸ்ட் வந்து 45. அந்த 45 நீங்க ஆஃபா டிவைட் பண்ணீங்கன்னா 22.5 22.5 அது வந்து 45 + 2 ருபீஸ் வந்து டிப்ஸ். அப்படி இருக்கும்போது 47 ஆயிருக்கும். சோ அந்த 23.5 ருபீஸ் அவங்க கால்குலேட் பண்ணதுல தான் 1 ரூபாய் டிப்பும் பிளஸ் 22.5 கோழியோட காஸ்டும் இருக்கும். பட் அவங்க வந்து டிப்ஸையும் வந்து தனியா ஆட் பண்றதுனால அவங்களுக்கு அந்த 1 ரூபாய் கணக்கு வந்திருக்காது. மேத்ஸ் லாஜிக்கை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிருந்தீங்களோ அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ப்ளூம்ஸ் அகாடமி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.